எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1 சொல்லித்தரேன். ஃபைண்ட் த ஆர்டர் அண்ட் டிகிரி. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் சம் dy by dx minus cos x equal to 0. அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் கொடுத்துருப்போம். ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்ணோம், ஹையஸ்ட் ஆர்டர் தான் இதில் ஆர்டர். இப்போ இதில் dy by dx இருக்குனால இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கிறனால ஆர்டர் வந்து 1. இதுக்கு பவரில் என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. ஸோ டிகிரியும் இதில் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் xy d square y by dx square plus x into dy by dx whole square minus y dy by dx equal to 0. ஸோ இதில் ஹையஸ்ட் இதில் dy இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர், இதுக்கு பவரில் 1 இருக்கிறனால இப்போ இதை தான் நம்ம ஆர்டராக எடுத்துக்கணும். ஸோ ஆர்டர் வந்து இதில் ஹையஸ்ட் ஆர்டர், இது மூணுத்துலையும் கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஆர்டர் 2, இதுக்கு பவரில் 1 இருக்கிறனால டிகிரி 1. நெக்ஸ்ட் தேர்ட் சம் y triple dash plus y square plus e power y dash equal to 0. ஸோ y triple dash அப்படின்னா என்னன்னா தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d cube by y by dx cube, அதை தான் அப்படி எழுதலாம். y dash அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy by dx. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் வந்து இதுதான் இருக்கு. ஸோ அதனால ஆர்டர் வந்து 3. இப்போ இது எக்ஸ்போனன்ட் பவரில் y டேஷ்னு இருக்கிறனால டெரிவேட்டிவ் வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இல்லை, இது எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிறனால இது பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான். இப்போ இதெல்லாம் வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன் காஸ், இப்போ காஸ் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அது பாலினாமியல் ஃபங்க்ஷன். நம்ம வந்து பவரில் டெரிவேட்டிவ் தான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா டிகிரி வந்து நாட் டிஃபைன்டுன்னு போட்டுருணும். டிகிரி ஈக்குவல் டு நாட் டிஃபைன்டு. பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும் தான் டிகிரி கால்குலேட் பண்ண முடியும். இதில் வந்து ஹையஸ்ட் ஆர்டருக்குலாம் ஆர்டர் மட்டும் கால்குலேட் பண்ணலாம். 3 டிகிரி வந்து நாட் டிஃபைன்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.